டேய் கோகுல் கோகுல் கதவு தரடா என்னாச்சு கோகுல் டேய் கோகுல் கதவு தரடா என்னாச்சு கோகுல் கோகுல் டேய் கோகுல் ஏண்டா என்னடா ஆச்சு அத கேக்குறமலடா என்னாச்சுன்னு சொல்றா அம்மா ஏதோ ஒரு கனவுமா அது ஏதோ கனவு இல்லப்பா நீ தானே மலர் மலர்னு கத்திட்டு கிடந்த டேய் நீ இப்ப மகனே இல்லடா ரொம்ப கஷ்டமா இருக்குடா அந்த மலர் உங்ககிட்ட இருந்த எல்லாத்தையும் புடிங்கிட்டாடா பிசினஸ் பணம் மானம் மரியாதை எல்லாம் போச்சுடா ஆனா நீ இன்னும் அவளையே நினைச்சிட்டு இருக்கடா உடம்ப கெடுத்துக்காதடா இப்ப இருக்கிறது அது மட்டும் தான்டா உன்னை ஒரு நல்ல சைக்காட்ரிஸ்ட் அழைச்சு போகணும்டா எனக்கு பயமா இருக்குதுடா கோகுல் ஏன் நம்ம பையன் இப்படி ஆகி போயிட்டான் இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த மலரும் அவன் அப்பன் ஜெகநாதனும் தாண்டி இங்க நம்ம போய் துடிச்சிட்டு இருப்பான் அந்த மலர் எவன் கூட ஜாலியா இருப்பாடி அங்க அவ இஷ்டத்துக்கு அவன் வாழ்றா அவங்க அப்பனும் எதுவும் கண்டுக்க மாட்டேங்கிறான் இன்னைக்கு நம்மளதான் அங்க இப்படி கிடக்குறான் ஏனுங்க அவங்க நாக்கு பிடிக்கிற மாதிரி 4 கேள்வி ஏக்க மூடக்கூடாது பாருங்க டேய் கோகுல் கோகுல் நீ பைத்தியமா நீ பைத்தியமா பெத்த அப்பனே சொல்லிட்டு போறான் நீ பைத்தியமா ஆனா அந்த மலர் உன்னை நடு ரோட்ல விட்டுட்டு போயிட்டா ஆனா நீ கேவலம் அந்த கோப்பி கிட்ட தோத்துட்டு நிக்கிற தூ அசிங்கம் 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 ஆனா அந்த மலர் நிம்மதியா வாழறா எப்படி அவன் மனசுக்கு பிடிச்சவனோட அந்த கோப்பியோட நிம்மதியா வாழறா டேய் நான் சொல்றது உனக்கு புரியுதாடா புரியுதா புரியுதா புரியுதாடா நிம்மதியா வாழலாமாடா அவன் நிம்மதியா வாழலாமா நிம்மதியா வாழக்கூடாது அவ நாசமாகணும் மலர் நாசமாகணும் மலர் நாசமாத்தான் ஆகணும் அந்த கோபி அந்த கோபி அந்த கோபி 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 பய கோபி கோபி கோபி
என்ன சித்தப்பா? ஏப்பா என்ன அவங்க நன்றி கட்டவன் நினைச்சிட்டாங்களா? எனக்கு உடம்பு சரியில்லாதப்ப ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்தது நீங்க. உடம்பு சௌரியமான பிறகு நான் இங்க வருவேனா அங்கே போவேனா? அவங்க கூப்பிடுறாங்கப்பா என்னைய. போங்கடான்னு சொல்லிட்டு வந்துட்டேன்ல இங்க. நான் சாப்பிட்டு வந்துட்டேன், நீங்க சாப்பிட்டு இருக்க மாட்டீங்க. இந்தாங்க இதை பிடிங்க, சாப்பிடுங்க. அட புடிப்பா. எனக்கு கண்ணு அசத்துற மாதிரி இருக்கு, நான் அப்படியே சாஞ்சிக்கிறேன். அம்மா